அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னலாரின் கால்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வின் போது நபிகள் நாயகத்தினுடைய உடல் அசைவுகள் எப்படி இருந்தது, அந்த அசைவில் நபிலாரினுடைய உடல் எப்படி இருக்கின்றது, உடல் உறுப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை சஹாபா பெருமக்கள் அருமையாக நமக்கு எழுதி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நபிலாரினுடைய கால்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்களை பற்றி சஹாபாக்கள் இப்படி எழுதியிருக்கின்றார்கள், ஹம்சானில் அஹ்மஸைன் வ மஸீஹல் கதமைன். நபிகளாரினுடைய கால்களினுடைய நடுப்புகது என்பது பூமியிலிருந்து சற்று உயர்ந்ததாக இருக்கும். அவருடைய கால்களில் ஊற்றப்படக்கூடிய அந்த தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்காமல் வழிந்தோடுமாம். இப்படி வழிந்தோடக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் இப்படி எழுதி வைத்திருக்கின்றார்கள், தன் மீது ஒரு பாதம் படுகின்றது என்றால் அது நாயகத்தினுடைய பாதம் மாத்திரம்தான் என் மீது பட வேண்டும் என்று சொல்லி கதறி அழுதது மிம்பர்படி. இதையெல்லாம் தாண்டி தன் வாழ்க்கை முழுவதும் நபிகளார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மாத்திரம் தன்னுடைய கால்களால் நடந்திருக்கின்றார்கள் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே இது போன்ற அதிகமான விஷயத்தை கேள்விப்படுவதற்கும் நபிகளார் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்ற சுன்னாக்களை அமல் செய்வதற்கும் பல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.